வணக்கம். இது காலத்தின் குரல். அஇஅதிமுக யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறது என்பதை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே அறிவித்து விடுவது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களது வழக்கம். இந்தியாவிலேயே கூட்டணியை முன்பே அறிவித்து வேட்பாளர்களையும் முன்பே அறிவிப்பது என்பது ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அதிமுக பின்பற்றி வந்த ஒரு பாணி. இப்போது பிரதமர் மோடி, பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை அவர்கள் நீட்சியாக துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி இப்படியாக கூட்டணிக்கான அழைப்பை அதிமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மத்தியிலே நிலையான ஆட்சியை தர வேண்டும், தமிழகத்தில் பாஜக காலூன்ற வேண்டும் என்றால் அதற்கு கூட்டணி அவசியம். அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கிறது. அவர்கள் இருவரும் சேரவில்லை என்றால் திமுக பயன்பெறும் என்று குருமூர்த்தி 2 நாட்களுக்கு முன்னால் பேசியிருந்தார். இந்த கருத்திற்கு ஏறத்தாழ கூட்டணி அழைப்பை நிராகரிக்கும் தொனியில் அஇஅதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அந்த கட்சியினுடைய டெல்லி முகமாக இருக்கக்கூடிய தம்பிதுரை சொல்லியிருக்கிறார். எதற்காக நாங்கள் அவர்களை தூக்கி சுமக்க வேண்டும் என்று தம்பிதுரை எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்னொரு அமைச்சர் ஜெயக்குமாரின் பதிலில் ஒரு மென்மை தெரிகிறது. அவர்களது விருப்பம் அது, எங்கள் தொண்டர்கள் விரும்ப வேண்டாமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார், எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆம் என்ற பதில் இதில் இல்லை. இது அமைச்சர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை போன்றவர்கள் ஒரு பக்கம் சொன்னால், இன்னமும் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த முடிவெடுக்கும் இடத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த முடிவையும் சொல்லவில்லை. பாஜக குறித்து கனிந்தும் பேசவில்லை, கடிந்தும் பேசவில்லை என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். கூட்டணி விவகாரத்தில் இந்த கண்ணாமூச்சி ஏன் என்பதுதான் இன்றைய விவாதத்தின் தலைப்பு. நம்மோடு அஇஅதிமுகவின் திரு செல்வராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள், பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். ஐயநாதன் அவர்கள்ட்டிருந்து தொடங்குகிறேன். ஒரு அதிமுக கூட்டணிக்கு ஏறத்தாழ பாஜக தரப்பில் நின்று குருமூர்த்தி ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார்னு தான் சொல்லும். குருமூர்த்தி யார் சார்பில் அழைக்கிறார் அப்படின்னா ஒரு பிஜேபியின் சார்பில் அழைக்கிறார், இந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா பிஜேபியின் சார்பில். ஆனால் அதிமுகட்டிருந்து தம்பிதுரையினுடைய கருத்து இப்படி வருது. இது ஏறத்தாழ கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் நிராகரிச்சிட்டாருன்னு சொல்ல, அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கணுமா? இல்லை இப்போதே இதை அறிவித்து விட்டால் எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும், தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கொள்ளலான்றதுக்காக இந்த கண்ணாமூச்சியை ஆடுறாங்களா? இன்றைய நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிதுரை இந்த அளவுக்கு குருமூர்த்தி சொன்னதற்கு ஒரு பதிலாக இப்படி சொல்லியிருக்காருன்னா இன்னும் அவர் அந்த கோபத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். குருமூர்த்தி முன்னாடி சொன்னார் இல்லையா, அதிமுக தலைமையை பார்த்து இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் அப்படின்னு, ஒருவேளை அந்த கோபமோ தெரியல. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த யதார்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னம்னா, இவங்க கூட்டாளிகள் அப்படின்னு தான் சொல்லுது. இவங்க கூட்டணியாக மலர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. அது வெறும் ஒரு சொல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க கூட்டா டிக்ளேர் பண்ணுறது, நாங்கள் கூட்டணி அப்படி சொல்கிறது ஒரு சொல். அது ஒரு காலகட்டத்துக்காக காத்துட்டு இருக்குது, அவ்வளோதான். இவங்களுடைய எல்லா செயலுமே என்ன அப்படின்னம்னா, இந்திய ஒன்றிய அரசு என்னென்னலாம் செய்யுதோ அதற்கு இசைவான ஒரு அரசாக இங்கே தமிழக அரசு இயங்கி வருகிறது, அஇஅதிமுக இயங்கி வருகிறது. எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த தலைமைக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ, என்ன கட்சியில் அவர் முதல்ல நிற்கிறாரு. இல்ல, 2 வார்த்தை சொல்றாரு தம்பிதுரையுடைய வார்த்தையில 2 விஷயம் ரொம்ப கவனிக்கத்தக்கது. ஒன்று, நாங்கள் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இது சுமை அப்படின்னு அவர் கருதுறார். பிஜேபியோட கூட்டணின்றத அவங்க ஓட்டு நமக்கு வரும், நம்ம ஓட்டு அவங்களுக்கு போகும்னு பார்க்கிற ஒரு அரசியல் உறவாக அதை பார்க்காமல் ஒரு கட்சியை தூக்கி சுமக்கிற ஒரு மனநிலை வருது, ஒரு சம பாரம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு, நாங்க என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஏறத்தாழ அப்படி வர எண்ணத்துல அந்த கட்சியே இல்லை அப்படின்னு அந்த பொதுச்சு அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு அப்படின்னு அதை நம்ம பார்க்க வேண்டாமா? இல்லை, இப்போ அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் செல்வாக்கு மட்டுமே கூட்டணிகளை தீர்மானிப்பதில்லை. 71 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கூட அதை நம்ம சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு தலைமைக்கு வரக்கூடிய பல்வேறுபட்ட அழுத்தங்களின் அடிப்படையில் கூட்டணிகள் முடிவாகி அது மக்கள் மீது திணிக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல, அதுவும் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். இவங்க 2 பேரும் தான் போவாங்க அப்படின்னுட்டு.
இப்ப நல்லதுரை அவர் அரசியல் விமர்சகர்கள் விரும்புகிறார்கள், பார்வையாளர்கள் விரும்புறாங்க, பத்திரிகையாளர்கள் விரும்புறாங்க, அல்லது பாஜக விரும்புவதற்காக அதிமுக ஒரு முடிவை எடுக்கணுமா? அதிமுக தரப்புல நாங்க இன்னும் அந்த முடிவை எடுக்கல, அந்த எண்ணத்துக்கு நாங்க வரல, எங்க தொண்டர்கள் அதை இன்னும் விரும்பல, எங்க தொண்டர்கள் வேண்டாமா, அவங்க விரும்ப வேண்டாமா இப்படி ஒரு அணி அமைக்கணும்னு அப்படின்னு ஜெயக்குமார் கேட்கிறாரு. அன்னைக்கு ஜெயக்குமார் சொன்னது தான். எந்த இடத்துல வந்துட்டு இவங்க வந்துட்டு இதுவரை எடுத்த முடிவுகளில் வந்துட்டு தொண்டர்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க? நீங்க நல்லா பாருங்க. ஒரே ஒரு முறை கூட்டம் போட்டாங்க, ஒரு ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்னு தேர்ந்தெடுத்ததுக்கு பிற்பாடு என்ன கூட்டத்தை இவங்க நடத்தி இருக்கிறாங்க, என்ன இவங்க அவங்கள கேட்டுக்கிட்டு செஞ்சிருக்கிறாங்க? சரி, அப்படி கேட்டாங்கன்னா அது தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்றீங்களா? அதாவது ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் எடுப்புற நீங்க சொல்லலாம் இது ஒரு சுமை அப்படின்னு தம்பித்துரை சொல்வது என்பது சரிதான். அது ஒரு அரசியல் கணக்கின்படி பார்த்தாங்க. ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, எங்கள் கட்சியினுடைய அனைத்து மட்டத்திலும் கட்சியினுடைய பல்வேறு மட்டங்கள்ல அதை பேசி தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு எங்க தலைமை வந்து முடிவெடுக்குன்றாரு. அப்ப அப்படி அவங்க பேசுற ப்ராசஸ் அப்படின்னு ஒன்ன தொடங்குனாங்கன்னாலே, இப்ப ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பில்லை சப்போர்ட் பண்றோம் பண்ணல, அதுல வந்து கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரையும் கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்து அடிமட்ட தொண்டருடைய உழைப்பு வேணும், ஓட்டு வேணும். எனவே அவங்க உணர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை கடப்பாடு கட்சி தலைமைக்கு வருது. சோ இதுல தொண்டர்கள்ட்ட கேட்டால் இந்த முடிவு தான் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி எந்த கட்சியாவது செஞ்சிருக்குங்களா? அதிமுக கூட விடுங்க, எந்த கட்சியாவது தொண்டர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு யாரோட கூட்டணி செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்களா? குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் சொல்ல போனா அவருடைய பொதுக்குழு அல்லது செயற்குழு கூட்டுவாங்க. தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் விருப்பத்திற்கு மாறாக நீங்க வந்து ஒரு முடிவை கட்சி தலைமை தொண்டர்கள் மேல திணித்தால் அவர் ஓட்டு போடுவாரு, அவங்க குடும்பம் ஓட்டு போடுமான்னு சொல்ல முடியாது, அவரே வேலை செய்வாரான்னு சொல்ல முடியாது. சோ பொதுவாக தொண்டர்களுடைய உணர்வு அப்படின்றது எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல தங்கள் எடுத்த முடிவுக்கு தொண்டர்களை தயார் பண்ணுவாங்க. ஆமா இந்த முடிவுதான் சரி என்று தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அந்த கட்டம் எதுவும் வந்திருக்கா இதுல? அதிமுக வந்துட்டு தாங்க ஒரு தனித்த சக்தி அப்படின்றத நிரூபிச்சதுதான் மோடியா அல்லது இந்த லேடியா அப்படின்னு சொன்னது. அதற்கு பிறகு அதுல நிலை மாற்றத்துக்கு இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்க? அப்படி ஒன்றும் ஒரு பெரிய பலம் ஒண்ணு அந்த கட்சியில், அப்படி ஒன்றும் அந்த அரசு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிடல. அப்படின்னு வரும்போது அதுல நிலை மாற்றம் எங்கேருந்து ஏற்படும்? எதுக்கு நீங்க வந்துட்டு தொண்டர்கள்கிட்ட போக போறீங்க? அங்க தொண்டர்கிட்ட நீங்க பெற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? எந்த தொண்டர் சொல்லுவார் ஆமாமா நம்ம போனோம் பாஜகவுடன்? எந்த தொண்டர் சொல்ல போறார் அதிமுக? எனவே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர்கள் ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டு மென்று விழுங்குகிறார் ஜெயக்குமார். அதை தன்னுடைய கடுப்பாக சொல்கின்றார் தம்பிதுரை என்பதை தவிர யதார்த்தம் என்பது என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்கிறது என்றால் அவர்கள் கடுமையான ஒரு சுமையை, அந்த சிலுவையை தான் சுமக்க வேண்டும். நான் திரு நம்முடைய செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்டு வரேன். திரு செல்வராஜ், இதுல வந்து தம்பிதுரை சொல்றாரு, நாங்க என்ன பாஜகவை தூக்கி சுமக்கிறதுக்கு பாவம் பண்ணிருக்குதா அதிமுக அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு கூட்டணி வச்சுக்கிறது பாவ செயல் அப்படின்ற முடிவுக்கு உங்க கொள்கை பரப்பு செயலாளர் வந்துட்டாரா? உங்க கட்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்து அதிகாரபூர்வமான கருத்து அப்படின்னு தம்பிதுரை அவருடைய கருத்தை நாம் எடுத்துக்கலாமா? கூட்டணி இல்லை அப்படின்றத மற்றவர்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லல இதுவரையிலும். கூட்டணி இருக்குன்னு கனிந்தும் பேச மாட்டாங்க, கடிந்தும் பேச மாட்டாங்க. ஆனா அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அன்வர் ராஜா கடுமையா பேசுறார், உங்களுடைய அமைச்சர்கள் செல்லூர் ராஜுல தொடங்கி ராஜேந்திர பாலாஜி வரையிலும் விமர்சிக்கிறாங்க. இது அதிமுகவுக்குள்ள ஒரு இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கா, கூட்டணி வேண்டும் வேண்டாம் அப்படின்றதுல? அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய அருமை நண்பர் அய்யநாதன் அவர்கள் பேசும்போது ஏதோ அதிமுக என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன கூட்டம் போடுறாங்கன்னாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொண்டர்களே உருவாக்கிய கட்சி, இந்த கட்சியினுடைய சொத்தே தொண்டர்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இந்த தொண்டர்களா இருந்தவங்க தான் இந்த கட்சியை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க, இந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. கட்சி கட்டு கோப்பா இருக்குது. மற்ற கட்சியை மாதிரி எங்கேயும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவுத்துட்டு ஓடுற கட்சி கிடையாது இந்த கட்சி தெளிவா இருக்கு. 1.5 கோடி தொண்டனும் தெளிவான முடிவு எடுப்பாங்க. யாரோட கூட்டு சேரணும் சேரக்கூடாதுங்கிறது எங்க கட்சி தலைமை முடிவெடுக்க முடியும். மரியாதைக்குரிய அய்யநாதன் அவர்களோ மற்றவங்களோ எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த கட்சி இழிவா இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுங்க. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தலைமையில் இருக்கக்கூடியவங்க தெளிவா முடிவெடுக்கக்கூடிய தலைவர்களாக கட்சி வழிநடத்திட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் காலம் வரையிலும் அது சரி, தெளிவா முடிவெடுப்பாங்க, உடனே முடிவெடுப்பாங்க. தேர்தல் நேரத்துல தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்துக்கே போயிடுவாங்க. ஆனா இங்க
கூட்டணி உண்டா இல்லையா, உங்களுக்கு நட்பு கட்சியா, எதிரி கட்சியா, கூட்டணி கட்சியா, தோழமை கட்சியா, சம்பந்தமே இல்லாத கட்சியா, இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே இல்லையா இன்னைக்கு வரையிலும் அதிமுகவுக்கு? தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்களா சார்? நான் உங்களே கேட்கிறோம். இன்னும் 3 மாசம் 4 மாசம் இருக்கும்போது இப்பவே எப்படி சொல்ல முடியும்? 1 மாசம் இருக்கும்போது நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தெரியும். யார் எந்த கட்சி எங்களோட சேரும், எது சேராது, எது தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்த கட்சி தெளிவா முதலமைச்சர் பதில் சொன்னாரு. மத்திய அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வார்களோ அந்த கட்சியோட நம்ம கூட்டணி சேருவோம் சொல்லிக்கிறோம். எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் 17 மாநிலத்தில் மாநில கட்சியுடைய ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா 2 கட்சியுமே மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்கிற 2 பேரும் ஒரே கொள்கையை கைப்பிடிக்கிறாங்க. அதனால இந்த 2 கட்சி விரும்பாத கட்சிகளாக தான் இன்னைக்கு மாநில கட்சிகள் அத்தனையும் அந்தந்த மாநிலங்களில் செல்வாக்கோடு இருக்கு. 542 தொகுதியில செல்வராஜ், நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த பதிலுக்கு வந்துட்டீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தமிழகத்துக்கு நன்மை செய்கிற கட்சி எதுவோ அதோட கூட்டணினாரு. உங்க வார்த்தையில பார்த்தா நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். 4.5 வருஷத்துல பாஜக ஆட்சி அப்படின்றது தமிழகத்துக்கு நன்மை செய்த ஆட்சியா, பாஜக நன்மை செய்த கட்சியா, இல்ல தீமை செய்த கட்சியா, எந்த பட்டியல்ல பிஜேபி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க காங்கிரசும் பிஜேபியும் சமமான அளவில் தமிழகத்திற்கு கெடுதல் செய்திருக்கின்றன அப்படின்ற ஒரு பதில சொல்றீங்க. அப்படின்னா நீங்க பிஜேபி கூட்டணி இல்லை அப்படின்ற ஒன்றை நீங்க சொல்ற அதே உணர்வை தான் தம்பிதுரை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்துடைய அதிகாரங்களை தன்னுடைய கையில் வச்சுட்டு மன்னர் ஆட்சி போல் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரி இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல கப்பங்கற்ற மாநிலம் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நிலைக்கு தமிழ்நாடு மக்கள் தயாரா இல்ல, தமிழக அரசும் தயாரா இல்ல, தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கும் தயாரா இல்ல. கட்சியுடைய மூத்த தலைவர், கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை இதைத்தான் சொல்லி இருக்கிறாருன்றீங்க. அவர் தம்பித்துரை அவர்கள் சொல்றாருன்னா அதிமுக கருத்து தான். அதுல ஒண்ணும் வேற அவர் ஒண்ணும் தனிப்பட்ட கருத்து கிடையாது. கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கட்சியில் இருக்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இல்ல இதுல முதல்ல தம்பிதுரை அவர்கள் எதற்காக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்ன்றதை பார்க்கணும். குருமூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சு, அதாவது பாஜக அதிமுகவோட இருப்பது பாஜகவிற்கு பலமாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் பேசினதை நான் பார்த்தேன். அப்போ அந்த ஒரு கருத்துக்கான பதிலாக துக்ளக்கினுடைய ஆசிரியருக்கு, நீங்கள் இந்த நிகழ்ச்சி துவங்கும் போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மோடி அவர்கள், தமிழிசை அவர்கள் நீட்சியாக அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி அவர்களை ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியரையும் உள்ள நீங்கள் கொண்டு ஏன் சேர்த்தீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ இனிமேல் நாம் ஊடகங்களுடைய கருத்துக்களையும் ஒரு கட்சியோட இணைத்து நாம் இனிமேல் பேசணுமா அப்படிங்கிறதையும் நாம் சிந்திக்கணும். அதனால குருமூர்த்தி அவர்கள் ஒரு RSS ஐடலாக அந்த சித்தாந்தவாதி, பிஜேபிக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்ற இடத்துல அதுதான் நானும் சொன்னேன். இப்ப மற்ற ஊடகங்கள்ல நான் நேமே பண்ணலாம். இப்போ நான் சொன்ன அது அப்புறம் நீங்க கோச்சுப்பீங்க, வேணான்னு சொல்லுவீங்க. ஆனாலும் வேண்டாம். பல ஊடகங்களை சார்ந்தவர்களை நாம் பார்த்து இடதுசாரிகளாக இருக்கிறார்கள். மிக கடுமையாக வலதுசாரி சிந்தனையை அல்லது ஹிந்துத்துவ சிந்தனையை இந்துக்களை எதிர்க்கிறார்கள். அப்போ அவங்களெல்லாம் நம்ம இடதுசாரிகளுக்கோ காங்கிரஸுக்கோ ஆதரவு சொல்ல முடியுமா? அதே மாதிரி திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் கூட இருக்க தான் செய்யுது. நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு பத்திரிகை ஆசிரியருடைய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுகிறார். சரி, அவர் சொல்ற கருத்துக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாரு, மத்தியில பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா தமிழ்நாட்டில் இங்க ஒரு உறுதியான கூட்டணி வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிறைய இடங்களில் வெற்றி பெற்று விட்டால் பிரதமராக மோடி மீண்டும் வர முடியாது, ஒரு நிலையான ஆட்சியை தர முடியாதுன்ற ஒரு ஆர்குமெண்ட் அவருடைய கருத்து. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து என்னன்னா, எங்களுடைய கூட்டணி 30 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும். எங்களுடைய தலைவர் எங்க அமைச்சர் எது சார்? இல்ல அது மேல் தானே வரும். நாங்க அமைச்சிட்டோம்னு சொல்லவே இல்லையே. எங்களுடைய நீங்க எவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க என்ன நான் சீட்டு ஜெயிக்கும்னு சொல்ற கூட்டணி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிய வேண்டாமா? எந்தெந்த யார் இருக்காங்கன்ற காம்போசிஷன் நமக்கு தெரிய வேண்டாமா? மதவாத திமுக, மதவாத காங்கிரஸ், மதவாத கம்யூனிஸ்ட் இல்லாத கூட்டணியை நாங்கள் அமைப்போம்.
அது நீங்க எந்த யாரெல்லாம் கட்சி அப்படின்றத இப்ப நாம் சொல்ல முடியாது. சரி, ஏன் சொல்ல முடியாது? குருமூர்த்தி ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார். சரி, அதாவது பாஜக தமிழ்நாட்டுல வலுவா காலணும்னா எதிர்காலத்துல அதிமுக பாஜக கூட்டணி வரணும்ன்றது. ஏறத்தாழ கூட்டணிக்கு வாங்க, பிஜேபியோட கூட்டணி வாங்க அல்லது அதிமுகவோட போய் சேருங்க அப்படின்னு பிஜேபிக்கு அவர் சொல்றாரு. இல்ல இந்த பிஜேபி இல்ல, என்னோட கருத்துக்கு இதுதான் பாஜகவோட ஆசையும் அதுதானா? இல்ல சில நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷா டெல்லி சென்னை வந்திருந்தப்ப ஊழல் இல்லாத கட்சியோட ஆட்சி அமைப்போம், சரி, ஊழல் இல்லாத ஊழல்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்போம்னாரு. சரி, இப்போ உங்க கருத்து வந்து இல்ல இல்ல நம்ம ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணான்றது தமிழ்நாட்டு பிஜேபியோட கருத்து, அமித்ஷாவோட கருத்து. அந்த கருத்துக்கு மாறா குருமூர்த்தி ஒரு கருத்து சொல்றாருன்னு எடுத்துக்கணுமா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? பிஜேபி குருமூர்த்தி அவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். இந்த கருத்தை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்து அதற்கு தம்பிதுரை அவர்கள் கருத்தை சொல்லியிருந்தால் அதற்கு நான் ஏதாவது சொல்ல முடியும். தம்பிதுரை அவர்கள் சுமக்க வேண்டும், நாங்கள் என்ன பாவம் செய்தார் என்றால் அவர் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, அவர் இந்த அளவுக்கு போய் பேசுறாருன்றத ஐ கேன் ஒன்லி கருத்து அதான் செல்வராஜ் சொல்றாரு. செல்வராஜ் சொல்லட்டும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் கருத்துக்கு சொன்னது இல்ல, அது மாறா குருமூர்த்தி சொன்னதுக்காக சொன்னது. இதை வேறுபடுத்தி பார்க்கணும்ன்றீங்க. கண்டிப்பா பார்க்கணும். கேள்வி ஒன்று, கேள்வி என்ன, பிஜேபியோட அதிமுக சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்க கருத்து என்ன சார்னா, நான் எதுக்கு சார் அதை தூக்கி சுமக்கணும், அந்த பாவத்தை நான் ஏன் அவர் கேட்கிறார் அப்படின்னா, பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னா என்ன, குருமூர்த்தி சொன்னா என்ன, நாராயணன் சொன்னா, கேள்வி ஒன்று தானே. அவர் ஒரு ஊடகத்தை சார்ந்தவர் அப்படி சொல்லுவதற்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம். நம்ம அதை வந்து அதை நான் சொல்ல, அதில் ஒரு மைன்யூட் இது இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 30 இடங்களுக்கும் மேலாக வெற்றி பெறும் சொல்வதைத்தான் நான் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக நான் அப்படித்தான் பார்க்க முடியும். மற்றவர்கள் சொல்வதெல்லாம் நான் ஜெயிக்கிறது பின்னாடி சார். இப்ப கூட்டணி சேர்றத பத்தி பேசுவோம். அவர் சொல்லட்டும், அது அவருடைய கருத்து. ஏன்னா பிஜேபி ஒன்றும் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து அது ஏதோ பிஜேபி வளராத ஒரு கட்சி மாதிரியும் பிஜேபிக்கு ஆதரவு இல்லாத மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அது அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி டெல்லியினோட முகமாக பேசுறாரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தம்பிதுரை அவர்களுக்கு தெரியவில்லை என்பது இதுல இருந்து தெரிகிறது. அதனால அது வேற. இங்க இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய செல்வராஜ் அவர்கள் பேசுறாரு, டெல்லியில இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டு நலனுக்கு, அது காங்கிரஸோ பிஜேபியோ எங்க நலனுக்கு எதிரான கட்சிகள், மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சிகள், டெல்லியில இருந்து ஒரு மன்னராட்சி நடத்துறது மாதிரி நடத்துறாங்கன்றது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த ஒரு உணர்வு நிலை அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இந்த ஒரு 4.5 வருஷத்துல பார்த்தோம்னா, அல்லது இந்த 2 வருஷத்துல பார்த்தோம் என்றால், ஜல்லிக்கட்டுல துவங்கி இன்னி வரைக்கும் ஜிஎஸ்டி அண்ட் ட்ரிபிள் தலாக் இது 2 தவிர மற்றது எல்லாமே மத்திய அரசு மாநில அரசுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதுன்னு இவங்களுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்லேருந்து அத்தனை பேரும் கொடுத்துருக்க லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். அதனால் இன்றைக்கி தேர்தலுக்காக பேசுகிறவங்க அல்லது தம்பிதுரை அவர்களை டிஃபெண்ட் செஞ்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வேகத்தோடு அவர் பேசுகிறார். என்னை பொறுத்தவரையில் கூட்டணி என்பது இன்னும் முடிவாகவில்லை. நாளைக்கு ஒருவேளை அதிமுக இல்லை, அதாவது அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அல்லது அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் இருவரும் சேர்ந்து திரு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்து கூட்டணி இல்லை என்று சொன்னால் இல்லைதான். இல்லை, நான் செல்வராஜ்கிட்ட கேட்கணும். திரு செல்வராஜ், நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, ஆனால் நாராயணன் சொல்றது முத்தலாக் விவகாரம் ஜிஎஸ்டி விவகாரம் 2ஐ தவிர மீதி எல்லா செயல்பாடுகளும் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தவை அப்படின்னு உங்க அமைச்சர்கள் அதிமுக காரங்க சொல்லிட்டு வந்தாங்க. தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்று இந்த குற்றச்சாட்டை நீங்க கிளப்புறீங்க அப்படின்றது பிஜேபி சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உங்களுக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு நண்பர் நாராயணனுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஊரில் புயல் பாதித்த போது, தயா புயல் வந்த பொழுது, இப்பொழுது கஜா புயலுக்கு நம்ம எவ்வளவு கேட்டோம், எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பிரச்சனைகள், அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சும்மா சாப்பாடு போடும்போது சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்துறதுக்கு போல வெறும் ஊறுகாயை வச்ச மாதிரி வச்சாங்களுடைய மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. எல்லா மக்களுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இனி ஒன்று சொல்லிடுறேன், நானு தமிழ்நாட்டினுடைய கொடுக்க வேண்டிய பணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது இருந்து கல்வித்துறையில, விஞ்ஞானத்துறையில, உங்களுக்கு வந்து மருத்துவத்துறையில, சாலை போக்குவரத்துல எல்லாத்திலையும் பெண்டிங் வச்ச பணங்க 18,500 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல. ஒரு இதுவரைக்கும் முதலமைச்சர் வந்து 20 தடவை கேட்டாரு, அந்தந்த துறை அமைச்சர் போய் கேட்டு இருக்கிறாங்க. அது ஏதாவது கொடுத்திருக்காங்கன்னு அண்ணன் நாராயணன் அவர்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சிக்கிறாங்கிறது இதுதான் நாம சொல்றோம். அதாவது நீங்க கையிலிருந்து எதுவும் கொடுக்க வேண்டாம், அரசாங்கம் கொடுக்க வேண்டிய
வேண்டிய மத்திய அரசு பங்கை கொடுங்கள் என்று கேட்கிறோம். வேற ஒண்ணும் உங்ககிட்ட தப்பாக கேட்கல, உங்களை தனிப்பட்ட முறையா கொடுங்கன்னு சொல்லல. இது மத்திய அரசுடைய மக்கள் பணத்துல கொடுங்கிறோம். நம்ம வரியா கொடுக்கறதுல வருமான வரித்துறையிலையும் மற்ற துறையிலையும் ஜிஎஸ்டிலையும் இந்தியாவிலேயே 2வது மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளவு வருமானத்தை கொடுக்கிறோம். ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க கூடாது? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நம்ம பதில் சொல்றோம். இந்த கஜா புயல்ல SDRF ஃபண்ட்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இங்க தலைமை செயலாளரும் சரி, அங்கிருந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து தெளிவாக சொன்னாங்க, SDRF ஃபண்ட்ஸை யூஸ் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு. ஏன்னா SDRF ஃபண்ட்ஸில் 90% மத்திய அரசினுடைய தான், பிஜேபியோட ஃபண்ட்ஸில் மத்திய அரசினுடைய ஃபண்ட்ஸ் தான். அதே மாதிரி NDRF. இதில் குறிப்பாக இந்த அரசாங்கம், அது ஒக்கி புயலாகட்டும் அல்லது கஜா புயலாகட்டும், SDRF NDRF என்கின்ற, அதாவது மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்கின்ற அந்த இரு நிதியிலிருந்து எதற்காக கொடுக்கப்பட வேண்டுமோ அவை அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றதெல்லாம் துறை சார்ந்து வரும்னு இவங்களுடைய அமைச்சர்கள் தெளிவாக அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. நான் அதை வேணா கோவை செல்வராஜர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய பாதியில் உங்கள்கிட்ட கூட இருக்கும், நீங்களே கூட உங்கள் சேனலெல்லாம் போட்டிருக்கிறீங்க. அதனால் அது இல்லை விஷயம். இப்போ இந்த எலெக்ஷனுக்காக நீங்கள் பிஜேபிக்கு வந்து ஏடிஎம்கேவோட எப்படியாவது அவங்க வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு கெடுதல் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க அமைச்சர்கள் அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் சொன்னாலும், கொள்கை வகுப்பு செயலாளர் மாதிரி இருக்கிறவங்க உங்களை நாங்கள் என்ன பாவமாக செஞ்சோம் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு அவங்க கடுமையாக விமர்சித்தாலும், எங்க தொண்டர்கள் விரும்பணும்னு ஜெயக்குமார் மாதிரி கேபினட் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றதும் இதுல விஷயம். ஆனா நீங்க வந்து இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எப்படியாவது பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டு சேர்ந்தா பரவாயில்ல, வேற வழியே நமக்கு இல்ல அப்படின்னு எப்படியாவது கதவு திறக்குமா? பிஜேபி மட்டும்தான் இந்த கடந்த ஒரு 80லிருந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் தனியா நின்ற ஒரு கட்சி, கூட்டணி இல்லாம நின்ற அதிகமா நின்ற ஒரு கட்சினா அது பிஜேபி தான். அதனால இது ஒன்றும் புதிதில்லை. தனியா நிற்கிறது கூட நாங்கள் தயாராகி கொண்டு தான் இருக்கிறோம். தனியா நிற்கிறது கம்பல்ஷன், வேற வழி இல்ல, அப்படி சாய்ஸ் கிடையாது. தனியா நிற்கிறது சாய்ஸ் கிடையாது. இல்ல இல்ல, எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கைக்காக அல்ல அப்படின்னு சொல்றவங்க வேற. நாம இப்படிதான் போகணும்னு சொல்றோம். நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவரோட நம்ம கூட்டணி இல்லைன்றதை தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, அதிமுகல தொடர்ந்து நாம் கடந்த 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு அமைச்சர்களும் சரி, அவர்களுடைய நிர்வாகிகளும் சரி, கருத்துக்களை மாற்றி மாற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முடிவு செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது போல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அவங்க யார் பேசுறதும் பிரச்சனை இல்லை. எடப்பாடியும் பன்னீர்செல்வம் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. எங்களதுல தமிழகத்தை அவங்க யாரும் இது வரைக்கும் பிஜேபியோட கூட்டு சேரும் சொல்லலையே. இல்ல, நாங்களும் ஒன்றும் சொல்லி அதிமுக கூட்டு சேரும் நாங்க யாரும் சொல்லியிருக்கோமா? இல்லையே, நாங்க இன்னைக்கு சொன்னதே இல்லை. அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். டாக்டர் தமிழிசை அவர்களோ அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ எங்களுடைய உடனே ஏன் மறுக்கிறாங்க அவங்க? நீங்க வந்து இப்ப உங்க தரப்புல சொல்ல வரேன், மறுப்பு இல்ல. இல்ல சார், யார் சொன்னது? ஒரு நிமிஷம், பேசுறது பிஜேபி சார்ந்தவங்க இல்ல. இல்ல, இப்படி ஒரு ப்ரொபோசல் வருது, ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது, என்ன அதிமுகவோட கூட்டு சேர்றீங்களா அப்படின்னு கேள்வி வந்தா பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசையோ சேச்சா நாங்க அதிமுகவோட கூட்டு சேரணும், எங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு அவங்க அதை நிராகரிக்கிறது இல்ல. ஆனா அதிமுக கூட்டணி சேர சொல்லிருக்காங்க. அதிமுக தரப்பு விழுந்தடிச்சுட்டு உடனே மறுக்குது. இல்ல தரப்பு அதான் சொல்ல வரேன். இப்போ டாக்டர் தமிழிசை அவர்கள் அப்படி சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால ஏத்துக்க முடியும். ஏன்னா அவங்க தான் மாநில தலைவர். அதே போல அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார், அதான் வேத வாக்கு. தமிழிசை அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய தலைவர், அவர் சொல்வதுதான் இங்கு வேத வாக்கு. அதுதான் பிஜேபிக்கு, எங்களுடைய கட்சி அப்படி தலைமையை ஒட்டித்தான் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றா அதான் நாங்க பேசுவோம். பல பேர் பல கருத்து சொல்லலாம். இங்கே நான் அதான் முதல்ல கேட்டேன், ராஜேந்திர பாலாஜி என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அமைச்சர்கள் எப்படி பேசினாங்கன்னு தெரியும். தங்கமணி அவர்கள் சென்ற வாரம் அல்லது 10 நாட்களுக்கு முன்னால இப்போ கோவை செல்வராஜ் சொல்றாரு 100 கோடி கேட்டோம், 92 கோடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா தென்னை மரத்துக்கு, கஜா புயலுக்கு? அதை மறுக்கிறாரா கோவை செல்வராஜ்? வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்கணும். இது வந்து ஒரு தேவையில்லாத சுமை அப்படின்னு அதிமுக பாக்குது. தம்பிதுரை, குறிப்பா தம்பிதுரை சொல்றாரு, அதை செல்வராஜ் அவர்களும் அதை வந்து வழிமொழிகிறார். இது வந்து எங்க அதிமுக கருத்தை தான் தம்பிதுரை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு செல்வராஜ் சொல்றார். இப்ப ஏதாவது ஒரு கட்சியோட, குறிப்பா ஏடிஎம்கேவோட சேர்ந்தாக வேண்டிய நிர்பந்தம், வேற வழி இல்லை அப்படின்ற கட்டத்துக்கு பிஜேபி போயிடுச்சா? பிஜேபியோட சேர வேண்டாம், அவங்களோட சேர்த்து நம்ம பேர் வர்றதே நல்லதில்லை அப்படின்னு தவிர்க்கிற இடத்துக்கு அதிமுக போயிடுச்சா? இல்லை 2 பேரும் சேர்ந்து இப்போ தேர்தல் கூட்டணின்னு சொல்லிட்டோம்னா சிக்கல், விமர்சனம் கடுமையாக வரும், இதனால இதை தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்களா?
ரெண்டு தரப்பையும் நம்ம தனித்தனியாக பிரித்து புரிஞ்சுக்கணும் சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி மத்தியில் பாஜக 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு செய்திருக்கிறது. இப்போது இன்றைக்கி நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி என்பது அல்லது எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது பாஜகவினுடைய எதிர்ப்புணர்வு தான். அது மாநிலம் எங்கும் தேசியம் எங்கும் எல்லார்ட்டும் யார் வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது பாஜக வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க, அல்லது பாஜக வேண்டும்னு பேசுவாங்க. இது ரெண்டு தான் இருக்க முடியும். அப்போது இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று உருவாயிருக்கா, அந்த உருவாயிருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி தமிழகத்தில் தங்களை பாதிச்சிருமா? இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்கிறது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த ஆன்டி இன்கம்பன்சினால் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டம் வந்து தங்களை பாதித்து விடுமோ அப்படின்னு அதிமுக பயப்படுது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் என்ன இன்னைக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னா, நேரடியாக பாஜகவினுடைய எதிர்நிலையை எடுத்தோம்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை தங்களோட இணைச்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ நாம மட்டும் எதுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை நம்ம தவிர்த்துட்டு நேரடியாக போய் மக்கள்கிட்ட போய் நேரடியாக பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணினா வெற்றி பெற்றுவோமோ, நம்ம எதுக்கு நம்ம அவங்களோட கூட சேர்ந்துக்கணும்? இந்த வார்த்தை நீங்க சொல்றது ஒரு புள்ளியில வந்து ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி அவங்களோட சேரும்போது அந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு மனநிலையில மக்கள் வந்திருந்தாங்கன்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வந்து ஒரு ஆட்சிக்கு எதிர்ப்பு அலை வீசுற பட்சத்துல நம்மளை காலி பண்ணிரும் அப்படின்னு இவங்க நினைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில சொல்றீங்க. இது அந்த அதுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. இப்போ நடந்த கிளாரிட்டி என்னன்னா, தம்பிதுரை பேச்சுல உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரல. இல்ல, அவங்க தம்பிதுரை பேச்சுல கிளாரிட்டி இருக்கு. அதான் நான் எப்படி கிளாரிட்டி இருக்குன்னா, நாம சுமைன்னு அவர் எங்க சொல்றாருன்னா, இப்ப நீங்க அவர் 5 மாநில தேர்தலுடைய முடிவுகளை பார்த்துட்டு நிச்சயமா தேசிய அளவில் இவங்களுக்கு பாஜகவுக்கு எதிராக ஒரு அலை இருக்கிறது, அந்த அலை நம்மையும் சேர்த்து அவரோட கூட சேர்ந்தோம்னா அடித்து கொண்டு போய்விடுமோன்னு பயப்படுறாரு. இது அவருடைய பேச்சு. அதனாலதான் சுமையும் திருப்பி பேசுறாரு. நீங்க வந்து 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை பார்த்து ஆன்டி இன்கம்பன்சின்றீங்க. அதிமுக 2011 ஆட்சியில் இருக்கு. அது வந்து ஏறத்தாழ கணக்கு போட்டுக்குங்க 8 வருஷம் தேசியத்துக்கான 8 வருஷம் ஆட்சி. பிஜேபி ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு இருந்தா அதிமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்காதா? இருக்கும். ஆனா இன்னைக்கு இது மிக தெளிவாக மத்திய அரசுக்கான தேர்தல். ஸோ மத்திய அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதை எதுக்காக ஓட்டு போடுறோம் நம்ம மக்களுக்கு தெரியும் சார். இது மாநில அரசுக்காக ஓட்டு போடலை, மத்தியில் இருக்கவருக்காக ஓட்டு போட போறோம். மத்தியில் யாரை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போடும்போது இப்போ நீங்க பாஜகவோட இணைஞ்சா தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த குழப்பம் இப்படித்தான் இருக்கும். நிச்சயமாக இதனால் பாஜகவோட சொல்றதுல எனக்கு ஒரு தெளிவு வரல. அதிமுகவுடைய ஸ்டாண்டு இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு போற மனநிலையில் இருக்கா, இல்ல போனா அந்த சூழல்ல நாம சிக்கிருவோம்னு அஞ்சுறாங்களா? அவங்க எதிர்ப்பு மனநிலை பிஜேபி இல்லாத கூட்டணிக்கு அதிமுக தயாரா இருக்கா, பிஜேபியோட சேர தயாரா இருக்கா? தம்பிதுரை பேச்சு எதை தெளிவா காட்டுது? அதான் சார், பிஜேபியோட சேருவதற்கு அவர்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஒன்று. ஆனால் என்ன, அதனால் அந்த பாதிப்பு தேசிய அளவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்குமா இருக்காதா தெரியும். தேசிய அளவு அப்படின்றது வேற, ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் சூழல்கள் மாறுபடும். நம்ம தமிழ்நாட்டு சூழல்ல இருந்து தான் மாநில கட்சிகள் அவங்கவுங்க மாநில நலன் அவங்க மாநிலத்தில் ஆப்ரேட் பண்ற இடத்துல ஜெயிக்க முடியுமா தோத்துருவோமா, இந்த 2 விஷயத்துல இருந்தா ஒரு கூட்டணி உருவாகுது. கரெக்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சூழல் அப்படின்றது அதிமுகவை என்னவாக சிந்திக்க வைத்திருக்கிறது? அதிமுகவை என்ன சிந்திக்க வைத்திருக்கிறது என்றால், இவர்களோடு போனால் நிச்சயம் வெற்றி என்று பாசிட்டிவா சொல்றேன். நிச்சயம் வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் வந்து 40க்கு 40 40க்கு 37 நாம் வந்து வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை இன்னும் அவர்களுக்கு தரவில்லை. இப்படி வேணா வச்சுக்கோங்க. நீங்க நெகட்டிவா அமைதியா இருப்பாங்க. இல்ல, யோசிக்கவே இல்லை சார். இல்ல அதுதான் இப்ப நீங்க திரு குருமூர்த்தி அவர்கள் பேசுவதோ இல்ல நீங்க யார் அமைச்சர்கள் பேசுவதோ அத்தனையுமே இது ஃபீலர்ஸ். அடிப்படையில் நம்ம பத்திரிகையாளருக்கு நன்னா தெரியும். இது அடிப்படையில் மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ஃபீலர்ஸ் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பேசும்போது என்ன ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு அவர்கள் வந்து காட்ச் பண்றாங்க, அசஸ் பண்றாங்க. இதுதான் அடிப்படையில் அவர் புரிந்து கொள்ள விரும்புவது. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து ஓன் அசஸ்மெண்ட் இல்ல, அதிமுகவோட போகணுமா வேணாமான்றதுல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு புரிதலும் இந்த நிமிஷத்துல இல்ல. தம்பிதுரை மாதிரி ஒருத்தரை பேச வச்சு அவர் வந்து சேர மாட்டோம்னு சொன்ன பிறகு அதுக்கு மக்கள் என்ன எதிர்வினை ஆற்றுறாங்க, அதை வரவேற்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய பேர் சார், நீங்க ஒவ்வொரு கட்சியுமே நிச்சயமாக அதை செய்யத்தான் போகுது. இப்ப நீங்க வந்து இது இன்னைக்கு மிக குரூஷியலா இருக்கக்கூடிய இந்த 2 கட்சியுமே அவர்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா என்ன சிக்கல் வருது, இணைந்தால் பலன் உண்டா பலன் இல்லையா? இப்ப அதான் கேள்வி. எனக்கு என்ன ஒரே ஒரு புதிரா இருக்குன்னா, நீங்களாகட்டும் அல்லது ஐயநாதன் அவர்கள், ஐயநாதன் வந்து தொடக்க வரியிலே சொன்னாரு அவங்க 2 பேரும் ஒண்ணுதான், அது கூட்டணின்ற சொல் இல்லையே தவிர 2 பேரும் ஒண்ணுதான், அது வெறும் சொல் அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் ஏறத்தால அவன் இணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க. அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா,
முதல்ல நோட்டாவை விட அதிக ஓட்டு வாங்க சொல்லுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு ஒரு ஊரில் பேசுகிறாங்க. அமைச்சர்கள் மாவட்ட அளவில் முக்கியமானவங்க. டெல்லியில் முக்கியமானவர் எதிர்த்து பேசுகிறாரு. அன்வர் ராஜா நீங்கள் ஆண்டவன் கட்டளைக்கு எதிராக பேசுகிறீங்கன்றாரு. இது என்ன தருதுன்னு சொன்னால், பத்திரிகையாளர்களும் மற்றவங்களும் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா இருக்குது அப்படின்ற தோற்றத்தை தர்றாங்க. ஆனால் அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் அப்படி இல்லை, நாங்கள் வேற, நாங்கள் அவங்களோட இல்லை அப்படின்னு காட்ட முற்படுறாங்க. சார் வேறு வழி கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்னைக்கு தேதியில் உடனடியாக ஆமாம் நாங்கள் வந்து பாஜகவோடு இணைந்து தான் பணியாற்ற போகிறோம்னு இன்றைக்கி சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் இந்த கூட்டணி புதுசாக உருவாகக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியை எவ்வளவு தூரம் நீங்கள் இங்கே தமிழகத்தில் கேவலப்படுத்த முடியுமோ அத்தனை கேவலத்தையும் படுத்துவார்கள். அப்போ இயல்பாகவே இதை தேர்தல் நெருக்கத்தில் சொன்னால் போகிறோம்னு திரு கோவை செல்வராஜ் சொல்கிறார் இல்லையா, அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நிச்சயமாக தேர்தல் நெருக்கத்தில் சொன்னால் போதும், அன்றைக்கு பேசிக்கொள்ளலாம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கவா, தம்பிதுரை பேசுறதோ செல்வராஜ் பேசுறதுக்கோ பொருள் இல்லை. இல்ல அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றது பிஜேபி எதிர்ப்பு பேச்சுக்கெல்லாம் எந்த மீனிங் இல்ல. அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. தேர்தல் வரும்போது அந்த கூட்டணி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் வரைக்கும் தேர்தல் நெருக்கத்துல நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு சார். நீங்க அதிமுகவுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நீங்க மிக தெளிவாக இன்னைக்கு பாருங்களேன். நாம வெற்றி பெறுமா வெற்றி பெறமாட்டோமான ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று அவங்களுக்கு வேணும். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன வேணும், மாநிலத்துக்கு தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றி சொல்ல போகும்போது என்ன விதமான எதிர்ப்புகளை சந்திக்க போகிறோம். அன்னைக்கு இப்ப பத்திரிகையாளர்கள் எல்லோரும் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அதிமுக தனிச்சையாக முடிவெடுக்காது, அதிமுக தான் யாரோடு கூட்டணி என்பதை முடிவு செய்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவர்களே இல்லை, அவங்க இன்னொரு புற நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற தோற்றத்தை பத்திரிகையாளர்கள் உருவாக்க முற்படுறாங்க. ஆனா அதிமுகவினுடைய அமைச்சர்களும் முன்னணியினரும் இல்ல நாங்க இண்டிபெண்டன்ட் தான் அப்படின்றத இந்த விமர்சனங்கள் மூலமா சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். சரி, அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. அவர்கள் தங்களுடைய தனித்து தான் இருக்க போகிறோம் என்பதை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இது இன்றைக்கு ஜனவரி 17ஆம் தேதி பேசக்கூடிய பேச்சு. நான் என்ன சொல்லி, இதே ஒரு மாதம் கழித்து இப்ப மார்ச் 3ஆம் தேதியோ மார்ச் 5ஆம் தேதியோ தேர்தல் அறிவிப்பு வருகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அன்னைக்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நிமிஷம், தம்பி செல்வராஜ் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இப்ப பேசுற பேச்சை தான் ஒரு மாசம் கழிச்சு பேச போறீங்களா? இப்ப பிஜேபி பாவம் அப்படி அந்த பாவத்தை சுமக்கணுமான்னு பேசுறவங்க ஒரு மாசம் கழிச்சு இதைத்தான் பேச போறீங்களா? அன்னைக்கு வேற பேசுவீங்கன்றார் செல்வராஜ். நம்முடைய வெங்கடேஷ் இல்ல நண்பர் வெங்கடேஷ் அவர்கள் பேசுறது கேட்டுதான் இருந்தேன் நான். அதாவது எங்க கட்சி எப்படி நடத்தணும், எப்படி செயல்படணும், தமிழ்நாட்டில் முதல் இடத்துல கூடிய மக்கள் செல்வார்கள் கட்சி சார். நாங்க எங்க தலைமையில நாங்க தான் பெரிய கூட்டணி அமைப்பு மொழிய மற்றவங்களோட சேர்றதுக்காக யாரும் கிடையாது. எங்க தலைமையில நிறைய மாநில கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. மாநில மக்களுக்காக செயல்படக்கூடிய சில அரசியல் கட்சிகள் தொடர்பு இருக்காங்க. எந்த கட்சியை சேர்த்துனா தேர்தலில் சரியா வருங்கிறது நாங்க தான் முடிவு எடுப்போம் மொழிய இனி ஒருத்தரோட போய் சேர்றதுக்காக பலிவந்தமா ஒரு அச்சுறுத்தல் எல்லாம் ஒன்றும் இங்க கிடையாது. மரியாதைக்குரிய தம்பித்துறை அவர்களோ கட்சியினுடைய தலைமை எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். யாரும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நாங்க இன்னொரு கட்சி வளர்றதுக்காக நாங்க கட்சி நடத்தல சார். இது அதிமுக கட்சி நடத்துறதுக்காக நாங்க நடத்துறோம். அம்மா சொன்ன 100 வருஷம் ஆனாலும் மக்கள் செல்வாக்கு இருக்கணுங்கிறதுக்காக நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கிற மொழிய போற வர்ற கட்சிகள் எல்லாம் தூக்கி தோல்ல சமக்கிறதுக்கும் அவங்களை வளர்த்தி விடுறதுக்கு நாங்க என்ன புறம்போக்கு சத்திரமா இது சொல்லுங்க? அந்த தேவை எங்களுக்கே கிடையாது. இது அதிமுகங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதிமுக சக்தி என்னங்கிறது இன்னும் 2 மாசத்துல மே மாச தேர்தலில் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க, ஐயோ அந்த தொண்டர்கள் மக்கள் ஒன்னா ஓட்டு போட்டாங்க அப்படி. அதே இடத்துக்கு வரத்தான் போறோம். மரியாதைக்குரிய பிஜேபி நண்பர் நாராயண பேசும்போது சொன்னாரு, கவர்னர் உரையிலேயே கவர்னரையே படிக்க வச்சிருக்கிறோம். ஜிஎஸ்டில 7600 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குது, கொடுங்கோன்னு கேட்டிருக்கிறோம். அது கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறோம். இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது இவங்க என்னமோ செல்வராஜ் கேளுங்கிறாரு. நாட்டு மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு இவங்க கொடுமை பண்றாங்கன்னு. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற அரசாக இந்த பொங்கல் பரிசு கொடுத்ததுக்கு அப்புறம் 10% வாக்கு அதிமுக உயர்ந்திருக்கு. அதிமுக கட்சியை எந்த சின்ன கட்சியோ தேசிய கட்சியோ பக்கத்துல வரவும் முடியாது, தொட முடியாது. யாருடைய தயவு எங்களுக்கு தேவையில்லை. எங்களாலேயே எங்க கட்சி நடத்திக்க முடியும், ஆட்சி நடத்திக்க முடியும். ஒரு பூத்துக்கு 100 பேர் தொண்டை இருக்கா சார் எங்க கட்சியில? எந்த கட்சிக்கும் கிடையாது. பஞ்சாயத்து தொலைவிட்டு இருக்காரு. நீங்க தெளிவா பேசுறீங்க. உங்க பேச்சுல ஊடகம் இல்லை, மறைபொருளா ஒரு விஷயத்தை சொல்றதுன்னு இல்ல, ரட்ட அர்த்தத்துல நீங்க சொல்லல.
உங்களுதுல வந்து ஒரு ஒப்பேக் இல்லை, என்ன நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத தன்மை இல்லை. நீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுறீங்க. ஆனா உங்க தலைமை அப்படியான ஒரு பேச்ச பேசுறீங்க. நான் சொல்ற கருத்து அதிமுகவுடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தான் இந்த செல்வராஜ் சொல்லிட்டு இருக்கீங்க. லட்சக்கணக்கான மக்கள் கேட்கறாங்கன்னா அந்த கட்சியுடைய கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். கட்சி தொண்டர்களுடைய உணர்வுகள் இது, கட்சி தொண்டருடைய எண்ணங்கள் இது. சரி, இதுல நீங்க செல்வராஜ் பேசின பிறகு நீங்க பேசுறதுக்கு ஒரு பொருளே இல்லை. நீங்க வந்து 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னீங்க தொடக்கத்துல. அதிமுக கூட்டணின்ற சொல்லு இல்ல, கூட்டாளிகள் தான் உங்களோட இது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு கட்சியை வளர்த்த வேண்டியது எங்க கடமை இல்ல, நாங்களே எங்களை எப்படி நடத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எங்க மாநிலத்துக்கு நன்மை செய்யாதவர்கள் கெடுதல் செய்தவர்கள், நாங்க அவங்களோட கூட்டு சேர்ற பேச்சுல நாங்க தனிச்சு நின்று, தனிச்சுன்ற வார்த்தை சொல்லல, மாநில கட்சிகள் சில எங்களோடு பேசி கொண்டிருக்கின்றன, எங்களோட வேற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நாங்க அமைப்போம், நாங்கள் வெல்வோம், மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க. அவர் மறைபொருள அதிமுக தொண்டனுடைய உணர்வு அதுதான் செல்வராஜ் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா? இல்ல, ஏன் சந்தேகம் அதெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த சொன்னார். அவரு இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளையும் வந்துட்டு தங்களுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசாக நடத்தி கொண்டிருக்கிறது மோடி அரசு அப்படின்னு சொன்னார். இது இன்னைக்கு இங்கே மட்டும் இல்ல, இன்னொரு தொலைக்காட்சியிலே அவர் பட்டவர்த்தனமா சொன்னார். ஆனா இதெல்லாம் செல்வராஜ் கிட்ட இருந்து, ஆனா செல்வராஜ் கிட்ட இருந்து மட்டும்தான் அது வருது. 18,000 கோடி வரல அப்படின்னு சொல்லி 10 லெட்டர் எழுதிட்டு அதுக்கான கோபத்தை எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறாரா முதலமைச்சர்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு. எழுதுறது நிறுத்தல இல்ல, லெட்டர் எழுதுறது நிறுத்தல இல்ல, இல்லையே. கவர்னர் அட்ரஸ்லயே பல இடங்கள்ல துண்டு துண்டா வரி மட்டும் இருக்காது. சரி, ஆனா விமர்சனம் அப்படின்றது பல இடங்கள்ல அந்த விமர்சனம்ன்றது ஆளுநர் உரையிலேயே இருக்கு. அதை நாங்க வெளிப்படுத்தி இருக்கிறோம், தேவையான இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம்ன்றாரு அவரு. இந்த லெட்டரை எடுத்து இவங்க இது பண்றாங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு வந்துட்டு மாநில அரசு சம்பந்தப்பட்ட நீட்டு உள்ளிட்ட விடயங்களுக்கு வந்துட்டு பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது அஇஅதிமுக, வெளிநடப்பு செஞ்சது, வெளியில வந்து போராட்டம் பண்ணுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறாங்களா அவங்க? நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நீட் எல்லாம் பேசியிருக்காங்களே. இல்ல, நீட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 18,000 கோடி பேசியிருக்காங்க. இப்ப இவர் கேட்கிறாரு, நான் 92 கோடி தன்னை மலத்துக்கு இழப்புக்கு கஜா புயல்னால ஏற்பட்ட இழப்புக்கு பாருங்க, அது சொல்லுங்க, கேட்டதே வெறும் 100 கோடி தான், அதுல நாங்க 92 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. அவ்வளவு சாதாரணமான பாதிப்பா ஏற்பட்டுச்சு. அப்ப யாருக்காக இந்த மாதிரி ஒரு மென்மையான போக்க கடைபிடிக்கிறாங்கன்றது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் நீங்க அந்த மாதிரி ஒரு வெளிப்படையா இப்ப செல்வராஜ் சொல்றாரு, கட்டாயம் கிடையாது எங்களுக்கும் பிஜேபிக்கும் அப்படி சொல்லுங்களேன். அவர் இதெல்லாம் பேசுனது நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கீங்க? இல்ல, ஏன் இத்தனை வார்த்தைகள் அப்படின்ற இத்தனை வார்த்தைகளும் போய் அவர் என்னைக்கு நேத்தலாம் இல்ல. இப்ப நம்மளும் விவரங்களை தெரியக்கூடிய அந்த வட்டங்கள்ல தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்க உட்பட எல்லாருமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியும், இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, கடுமையா அழுத்துறாங்க அந்த அலையன்ஸுக்காக அப்படின்றத அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் இவங்க வெளியில வந்துட்டு இவங்களோட எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல கேட்டா, மாநில அரசுக்கும் இந்த அரசுக்கும் ஒரு நல்லுறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் வச்சு பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய நீங்க வந்து அதிமுக காரங்க அதிமுக கூட்டணி யாரோட அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்ன்றத நாம பார்க்கிறோம். செல்வராஜ் ஒரு கருத்து சொல்றாரு, கட்சியோட செய்தி தொடர்பாளர், கொள்கை உறப்பு செயலாளர் ஒன்று சொல்றாரு, நாடாளுமன்றத்தில் அவங்க எம்பிக்கள் என்ன பேசுறாங்கன்றத பார்க்குறீங்க, கவர்னர் அட்ரஸ்ல என்ன பேசினாங்கன்றது இருக்கு. இந்த அம்சங்கள் எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. மாறாக அவங்களுக்கு அழுத்தம் இருக்கிறது, நிர்பந்திக்கப்படுகிறார்கள், அவங்க வந்து மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்கள், நாளை அவங்க ஈல்ட் ஆயிடுவாங்க அப்படின்னா நீங்க வந்து காலம் கடத்தி தேர்தல் வரலும் இழுத்துட்டு போற ஒரு மனநிலையிலிருந்து அதிமுக இதை அணுகுது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல அந்த கட்சிக்குள்ளேயே பிஜேபி கூட்டணி தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன்னு, இந்த நாட்டில் ஏகப்பட்ட முதலமைச்சர்கள் இருக்காங்க. கேரளாவில் பினராயி விஜயன் இருக்கிறாரு, இந்த ஆண்ட சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு, அந்த ஆண்ட இன்னொரு முதலமைச்சர் இருக்காரு. யாராவது இந்த மத்திய அரசை எதிர்ப்பதில் வந்துட்டு இவ்வளவு அமைதி காக்குறாங்களா? இந்த தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அளவிற்கு யாராவது இவ்வளவு மென்மையாக அமைதி காக்குறாங்களான்னு கேட்குறேன். இந்த அளவிற்கு அநியாயம் நடக்குது அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த கொதிப்பிலிருந்து தெரிகிறது. இது ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? இப்போ இந்த அரசு முடிய போது பிப்ரவரியில் அவங்க பட்ஜெட்டை சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஓட்டான் அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னோம்னா, அந்த கேட்ட 14,915 கோடி என்ன ஆகும் கேட்குறேன் நான். இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டினுடைய நலனை புறக்கணிக்கின்றார்கள் என்று வெளிப்படையாக நீங்கள் சொல்ல கட்சி எங்களை கேட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதுதானே கேட்கணும். இப்ப நீங்க பினராயி விஜயன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நாங்களா அவங்களுடைய எந்த உலகத்துல இருந்த கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களே பாக்குறீங்க, தமிழ்நாடு இந்த அளவுக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சி
இதோட நான் அந்த கட்சியோட நாங்க கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, என்ன அடிப்படையில் சொல்றீங்கன்னு பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்றாங்களா? வேற சொற்கள்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஒரு இதுல வந்து கூட்டணி பத்தி நிறைய பேச்சு வருது. எங்க மாநிலத்துக்கு யார் நன்மை செய்வாங்களோ மாநில நலனை காக்குற ஒரு கட்சியோட தான் கூட்டணி சேரும்னு ஒரு மறைபொருளா சொல்றாரு. நீங்க வந்து எல்லாரும் சொல்றேன், ஏன் இந்த மாதிரி பேசணும்? 4.25 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. தேர்தலை ஒரு நிமிஷம் ஐயா, தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இந்த மாநிலம் தெளிவான ஒரு தலைமையின் கீழ் இயங்கிய போது இருந்த அந்த பட்டவர்த்தனமான எதிர்ப்பு இப்பொழுது ஏன் இல்ல? ஏன் முழுங்குறீங்க? அதுதான் இங்க கேள்வி. இல்லை, இதில் அரசியல் விமர்சனம் செய்கிற நண்பர் ஐயநாதனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். நான் கேட்கிற ஒரு சில கேள்வியை அவர் உள்வாங்கிட்டு அப்புறமா பதில் சொல்லுங்க. 1,00,000 கோடி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். அதாவது ஒக்கி புயல், அதுக்கு முன்னால் உள்ளது வரிசையா. நான் கேட்குறது ஒரு விஷயம் என்னன்னா, கோவை செல்வராஜ்கிட்டே அதான் 1,00,000 கோடியில் இந்த மத்திய அரசு எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 5,000 கோடி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1,00,000 கோடி இருந்தால் தான் மக்களுடைய அந்த பாதிப்புகளை சரி செய்ய முடியும். அதுதான் ஃபேக்ட். அப்போ பாக்கி உள்ள 95,000 கோடியை எங்கே இருந்து அவங்க வாங்கினாங்க, எப்படி அதை டிஸ்பர்ஸ் பண்ணாங்க அப்படின்றத ஐயநாதனோ அல்லது கோவை செல்வராஜ் சொல்லட்டும். நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருப்பாங்க, குறைவா பண்ணிருப்பாங்க, சுய வருவாயில பண்ணிருக்கலாம், வரி வட்டி பண்ணிருக்கலாம். இல்ல குணா, பதில் நான் சொல்றேன். இவங்க சொல்ற அந்த 5,000 கோடிங்கிறது 14,000 கோடி இப்ப சொன்னார் இல்லையா கஜா புயலுக்கு, 14,000 கோடி இவங்க கேட்கிற நிதியான தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலே கிடையாது. இல்ல அது கிடையாது. அங்கே ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் நாம சொல்றோம். ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில நண்பர் ஐயநாதனை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பாஜகவுக்கு எதிராக பேச வேண்டும் மோடி வெறுப்பின் காரணமாக இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடி நிவாரணமாக இருக்கிறது மாநில பேரிடர் மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி. இதை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதிக அளவில் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கு. நான் முடிச்சிடுறேன். இந்த இழப்புகளுக்கான அனைத்து நிதியும் அந்தந்த வருடம் மத்திய அரசினுடைய துறை சார்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அமைதியான ஒரு விவாதத்திற்கு நான் தயார். மத்திய அரசு ஒவ்வொரு அந்த இழப்பீடுகளுக்கும் எவ்வளவு நிதியை கொடுத்திருக்கிறது அப்படின்றத நிரூபிக்க நான் தயார். அப்படி இல்லை என்று சொன்னால் ஐயநாதனை போன்றவர்கள் தான் இதுவரைக்கும் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்பாரா அவர்கள்? நான் சொல்றேன். இல்ல ஐயா, நான் முடிச்சிடறேன். நான் தொடர்ந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். அப்போ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வந்து NDRF ஆகட்டும், ஒக்கி புயல் அதான் சொன்னாங்க 47,000 கோடி. 47,000 கோடி இல்லைங்க, மொத்தமே 7,000 கோடி தான் இந்தியாவுக்கே இருக்குது தேசிய பேரிடர் நிவாரண நிதியில. ஐயநாதன் ஒவ்வொரு விவாதத்துல இருந்து கேட்கிறார், நாங்க 47,000 கோடி கேட்டோமே. சார், முதல்ல அது கேட்கவே கூடாது. அந்த 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 ஹெட்ல கேட்கவே கூடாது. அப்போ நீங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 47,000 கோடி கொடுன்னா மொத்தம் இருக்கிறது 7,000 கோடி. என்னங்க இது? இது வந்து ஆக்ட் ஆஃப் மசோதாவா? ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்றாங்களே சார். ஒரு நிமிஷம், செலவு பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உருவாக்கலாமே. அது யார் தடுத்தாங்க? மத்திய அரசு தானே. அப்ப மாநில பேரிடர் நிவாரண நிதியில நாங்க ஒரு 5,000 கோடி கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டியதானே தமிழ்நாடு அரசு? ஏன் சொல்ல? இல்ல, வரி வருவாய் உங்கள்ட்ட மிகப்பெரிய. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. இது அனைத்துக்குமே கொடுக்க முடியல நான் சொல்லல. நல்லா புரிஞ்சு. என்னோட கேள்வி கொடுக்க முடியலன்னு சொல்லவே இல்லை. அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஜெனரிக்கா இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு இயற்கை பேரிடர், ஒரு சீற்றம் அப்படின்னு வரும்போது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பொருள் இழப்பு, உயிரிழப்பு அது ஏற்படுத்துது. அந்த பொருள் இழப்பு, உயிரிழப்பு அனைத்தையும் மாநில அரசு, மாநில அமைச்சர்கள் அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கணும் இல்லையே அப்படின்னு நினைக்கணுமா ஒரு அரசாங்கம்? ஏன் வந்து இவ்வளவு டிவாஸ்டேஷன் நடக்கும்போது அதற்கான தயாரிப்பு ஏன் மத்திய அரசாங்கம் இருக்கு? இந்த மாதிரியான விவாதம் நீங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க? மொத்த காசே 4,000 கோடி தான் இருக்கு. இல்ல சார், நான் சொல்லல 7,000 கோடி தான் இருக்கு. அதுல இருந்து எவ்வளவு தர முடியும் அப்படின்னு இல்ல. இந்த மாதிரியான விவாதங்களின் மூலமாகவும் சமூக ஊடகங்களின் மூலமாகவும் தவறான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் நிவாரண நிதியும் மாநில பேரிடர் நிவாரண நிதியும் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அவங்களை டிஸ்பிளேஸ் உடனடியாக அவங்களுக்கு புனரமைப்புக்கான
நிதி இவ்வளவுதான். சார், அதனால் தமிழகம் மாதிரியான மாநிலங்கள் கேட்பது உடனடி நிவாரணத்துக்கு என்ன வேணும், நீண்ட கால நிவாரணம், குறுகிய கால நிவாரணம் கொடுக்கறாங்க. நாம அதையே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இல்ல சார். சார், நான் மறுபடியும் உருவாக்க வேண்டியது தானே. நீங்க எவ்வளவோ 1000 கொடுத்தார்ல, 60 வருஷம் இருந்த திட்டம் ஒரே நாள்ல இல்ல. அது எப்படி 2000 சொல்றீங்க? 2004ல காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது வந்த மசோதா, சுனாமிக்கு பிறகு. நல்லா புரிஞ்சுங்க. இது ரெண்டுமான கார்பஸை இன்கிரீஸ் பண்றதுக்கு 1 லட்சம் கோடியாக உயர்த்துவதற்கு எது உங்களை தடுக்குது? பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி தொடர்பான விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுல பாஜகவுடனான கூட்டணி இது தொடர்பான கேள்விகளுக்கு அதிமுக உடனடியாக மறுப்பு சொல்வது எதை காட்டுகிறது என்று நேயர்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு ஏராளமான நேயர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக மறுப்பது எதனால் என்றால் தனித்து நிற்க தயாராகிறது, அதனால்தான் என்று 7% நேயர்களும், பாஜக கூட்டணிக்கு விருப்பம் இல்லை என்பதால் அதிமுக இப்படி மறுக்கிறது என்று 14% நேயர்களும், தொகுதிகளை குறைத்து தர வேண்டும் என்பதற்காக இந்த பேச்சு என 29% நேயர்களும், ரகசியம் காக்க விரும்புவதால் என 50% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ஆமா, 79% வந்துட்டு நம்ம சொன்னதை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நான் சொன்னது பிற்காலத்தில் இவங்களுக்குள்ள கூட்டணி ஏற்படும். இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு வந்துட்டு செல்வராஜ் அவருடைய இவ்வளவு பேச்சுக்கு பிறகும் நீங்க நாளை இந்த கூட்டணி மலரும் அப்படின்றீங்க. ஆமா, இந்த பாருங்க, 2706 கோடி ரூபாய் உடனடி நிவாரணமா கேட்டது. 2 இன்ஸ்டால்மெண்டா 2706 கோடி. இவங்க கொடுத்தது 1646 கோடி. சரிங்களா? இது இல்லாத 14915 கோடி பல்வேறு ஹெட்ல. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டிக்கான செலவு 7000 கோடி, விவசாயத்துக்கான 680 கோடி இப்படின்னு கேட்டாங்க. ஒன்னொன்னுத்தையும் கொடுத்தாங்க. இதுல இவங்க எப்ப முடிவெடுத்து எப்ப தருவாங்க? இந்த கேள்வியை தான் கோவை செல்வராஜ் கேட்கிறாரு. நாங்க பேசிட்டு இருக்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நாங்க கொடுத்த ஃபண்டுக்கான கணக்கு தராததுனால தான் நாங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தமிழ்நாடு அரசின் மீது ஒரு பழிய போடுறாரு. இதுக்கு கோவை செல்வராஜ் தான் பதில். நிதி சம்பந்தமா இன்னொரு நாள் பேசி. இல்ல முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாடு அந்த அளவுக்கு டிஸ்ட்ரெஸ்ல இருக்குங்க. என்னங்க, 45 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட இடம். அந்த டெல்டால வந்துட்டு கஜா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் 45 லட்சம் பேர். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு வெறும் 1600 சொச்சம் கோடி ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஓட்டான் அக்கௌண்ட்டுக்கு போயிட்ட உடனே எந்த காலத்துல யாருக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா தமிழ்நாட்டிலிருந்து சுங்க வரியில இருந்துட்டு, உற்பத்தி வரியில இருந்துட்டு, சேல் டாக்ஸ்ல இருந்துட்டு எத்தனை 1000 கோடி அவங்க எடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு ஆண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அதான் அவர் சொல்றாரு கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசன் கேட்டார்ல. அப்ப அதுதான் இங்க முக்கியம். ஒரு டிசாஸ்டர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? டிசாஸ்டருடைய விளக்கமே என்ன அப்படின்னம்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்களை வந்துட்டு ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து தான் அந்த உதவி வரணும்னு வரும்போது இந்த இந்திய ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. தனித்த ஒரு தனித்த விவாதம், அது இன்னொரு நாள் விரிவா பண்ணலாம். அரசியல்ல பிரதிபலிக்க போது இந்த கூட்டணி அப்படின்ற ஒன்றை அதிமுக மறுக்கிறது அப்படின்றது இப்ப மறுக்கிறாங்க. நீங்க சொல்ற கருத்து நாளை அவர்கள் சேர்வார்கள், இப்போ மறுக்கிறது மாதிரி மறுக்கிறாங்க, இது பாசாங்கு தான் அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்றீங்க. ஆமா, எதிர்ப்பு இருந்ததுன்னா தான் அப்படி இல்லன்னு என்னோட கேள்வி. நாளை ஒரு வேலை சேர்ந்தாலும் ஓட்டு போட வேண்டியது மக்கள். ஆமா, அந்த 2 கட்சி தொண்டர்களை முதல்ல அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். பொதுவாக இப்போ பாமக ஏறத்தால அந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1000 ரூபாய் இலவசம் கொடுத்ததையே, பொங்கல் இனாம் கொடுத்ததையே அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக அரசின் மீது ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்த டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் அந்த விமர்சனத்தை குறைச்சிக்கிட்டு வராங்க. இப்போ அந்த தொண்டர்களை ஏறத்தால அவங்க கூட்டணியை நோக்கி தயார்படுத்துறாங்கன்னு அர்த்தம். இங்க பிஜேபியை அதிமுக விமர்சிக்குது அப்படின்ற இந்த விமர்சனம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீரென்று சேர்ந்தால் அதை தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? அது அந்த கூட்டணிக்கு நெகட்டிவால போகும், தொண்டர்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணாம. அதாவது தொண்டர்கள் மக்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். செல்வராஜே அவருடைய முதல்கட்ட விவாதத்தில் சொன்னாரு, சரியான நேரத்தில் தலைவர்கள் முடிவெடுப்பாங்கன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் ஜெயக்குமார் சொன்னாரு. பொறுத்திருந்து பாருங்க இவங்க எந்த இடத்துல போறாங்கன்னு. இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இந்த அரசு முறையாக நிலைநாட்டவில்லை. இதற்கு மேல் அதற்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் ஏதோ காரணத்திற்காக அவர்களோடு ஒத்திசைவாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். சார், அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இப்படியே நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரியே தனித்தனியாகவே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக தனியாக நிற்குது, பாஜக தனியாக நிற்குது, காங்கிரஸ் திமுக ஒன்றா நிற்குது அப்படின்னா இங்கே ஓட்டு பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆகும்.
இந்த ஓட்டு ஸ்பிளிட்னால அதிமுகவினுடைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் பல இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ நிச்சயமாக இப்போ கன்சாலிடேட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் ரெண்டு பேர். ஏன் இந்த கன்சாலிடேஷனை பற்றி பேச வேண்டியிருக்குன்னா, இது இவங்களுக்கு நாம் வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கல, இவங்களை வந்து சேரணும்னு நான் விருப்பப்படல, அது அவங்க கட்சி தலைமை முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அடிப்படையில் ஓட்டு சதவீதங்கள் இப்போ எப்படி பிரிய போகுதுங்கிற ஒரு கணக்குல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ அவர்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது கூட்டணிக்கான வெற்றியா இல்லை தனிப்பட்ட, இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒரு தனிப்பட்ட அளவிலான ஒரு வெற்றி, அந்த அம்மா சொன்ன அத்தனை பேரையுமே அவங்க மக்கள் வந்து ஜெயிக்க வச்சாங்க, 37 பேர் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ இயல்பாகவே மொத்த வாக்குகளையும் அவரால் திரட்ட முடிய ஒரு பெரிய ஆளுமையாக அந்த அம்மா இருந்தாங்க. அது ஏடிஎம்கேக்கு போதுமான ஓட்டு இல்ல, பிஜேபியோட சேரலன்னு நீங்க தோத்துருவீங்கன்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க பிஜேபியோட சேர்ந்தா தோத்துருவோம், நாங்க மற்றவங்களோட சேர்ந்து ஜெயிச்சிருவோம்னு தம்பி செல்வராஜ் கொஞ்சம் முன்னாடி சொன்னாரு. இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். பிஜேபியோட சேரலனா தோத்துருவீங்கன்னு சொல்றீங்க. சேரலன்னா நான் தோக்குறேன்னு சொல்ல, இந்த மாதிரி பிரிய 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 ஒவ்வொருத்தருக்குமான இழப்புகள் அதிகமாக இருக்கும். இப்ப கடைசியா எப்படி போய் முடிப்பாங்கன்னா, இழப்புகளை நாம வந்து எப்படி ஈடுகட்ட போறோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக சொல்ற மாதிரி மற்ற பிற பார்ட்னர்ஸ் எல்லாம் தங்களோட கூட சேர்த்துக் கொள்ளும் போது தாங்க மெயின் பார்ட்னராக இருந்து பிறவரெல்லாம் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக இந்த அத்தனை இழப்புகளையும் தங்களால் சரி செய்ய முடியும் வந்து திரு செல்வராஜ் சொல்றாரு இல்லையா, அது ஒரு பாசிபிலிட்டி தான், அதையும் நான் மறுக்கல. ஆனா அப்படி நடக்குமானால் இந்த பாதிப்புகள் ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கும். இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறை தான் நாம இப்படி ஒரு யூகமா பேசுறமே தவிர இது நம்முடைய எண்ணம் கிடையாது. அவ்வளவுதான். ஒரே ஒரு வரி ஐயா சொல்லிட்டு சொல்லுறேன். 1600 சில்லற கோடியிலிருந்து ஒரு 1000 கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதியில் கொடுத்தாங்க. கேட்ட அந்த 2700 கோடியும் மத்திய அரசின் மூலமாக தான் சென்றிருக்கு. மற்ற அனைத்துமே அதான் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இதை பத்தி பேச வேணாம்னா இருக்கணும், அதனால தான் நான் முடிக்கிறேன். இது பற்றிய இன்னொரு இது விவாதமா நானும் உங்களுக்கு அனுப்புறேன், எல்லாமே மெயிலில் அனுப்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கூட்டணி விவகாரத்தை பொறுத்தவரையில் நம்பர் 1, மதவாத திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இல்லாத எல்லா கட்சிகளுடனும் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய கொள்கைகளையோ எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருகிற கட்சிகளோடு உறுதியாக நல்ல கூட்டணி அமையும். இதில் நீங்கள் அதிமுகவோட போவீங்களா பாமகவோட போவீங்களா எல்லாம் காலம் பதில் சொல்லும், அதற்கான நேரம் இருக்கிறது. ஆனால் எந்த கட்சி முடியாது என்று சொல்கிறதோ அவங்கள கையை பிடிச்சிட்டுலாம் எடுத்துகிட்டு வர முடியாது, யாராக இருந்தாலுமே முடியாது. பிஜேபியும் மற்ற கட்சிகளும் அது சொல்கிறேன். ஒரு அண்டர் கரண்ட் என்பது எல்லா தேர்தல்களிலும் இருக்கும். அந்த அண்டர் கரண்ட் என்பது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எங்களுடைய சாதனைகள் தனித்தனியாக மக்கள் பயனாளிகளுக்கு சென்றடைந்திருக்கிறது. உறுதியாக பாஜக கூட்டணி 30 இடங்களை பொன்ராதாக சொன்னது போல வெல்லும். திரு செல்வராஜ், கண்ணுக்கு தெரியாத அலை பிஜேபி அரசுக்கு சாதகமா இருக்கு, ஒரு அண்டர் கரண்ட் ஓடிட்டு இருக்கு அப்படின்றாரு. நீங்க அப்படியான ஒரு கட்சியோட கூட்டணி இல்லைன்றீங்க. ஆனா ரகசியத்தை காப்பாத்துறதுக்காகவும் தொகுதிகளை குறைச்சி கொடுக்கணுன்றதுக்காகத்தான் நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது நேயர்கள் பலரது கருத்தாக அது இருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்தா என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவங்க சொன்ன அந்த பண விஷயமெல்லாம் பேசுனா நேரம் இல்லை, 2 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்றதுனால அது இனி ஒரு தடவை பேசிக்குவோம். இப்போ பேசக்கூடிய கருத்துக்கு மட்டும் நானும் வர்றேன், நீங்க சொல்ற கருத்துப்படியே. அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சியுமே தேர்தல் முடிவெடுத்து அரசியல் கூட்டணியை அமைக்கல சார். இப்போ உதாரணத்துக்கு இங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன். திமுக வந்து ராகுல் காந்தி பிரதமர் முன்மொழிஞ்சாங்க. இன்னைக்கு வந்து மன்மோகன் பானர்ஜி வந்து இன்னும் ஒரு நாள் அங்க ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. அது வந்து காங்கிரஸோட சேர்றது இல்லைன்னு சொல்ற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இவரு போறாரு, கலந்துருக்கு. அதனால இன்னும் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸையும் கூப்பிட்டிருக்காங்க, காங்கிரஸ் அந்த பேரணியில கலந்துக்கிறாங்க. கல்கத்தா ரேலியில திரிணாமுல் ரேலியில காங்கிரஸ் கலந்து இவர் சொல்லும் போது இவர் சொல்லும் போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி பிரதமரை ஏத்துக்க மாட்டோம், காங்கிரஸோட கூட்டம் இல்லைன்னு ஓப்பனா அறிவிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் இப்ப நடத்துறாங்க போறாங்க. இப்போ நான் சொல்றது 3வது கூட்டணி அது. அதனால அது இன்னும் நிறைய பேசுற நேரம் இருக்காது. எங்களை பொறுத்தவரை அதிமுகவுக்கு மாநில கட்சிகள் நிறைய கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தெளிவான முடிவெடுப்போம். 40 தொகுதியில் வெல்வது எங்கள் லட்சியம். அம்மாவுக்காக சமர்ப்பணம் செய்வது சத்தியம். கூட்டணி உண்டா இல்லையான்னு கேட்டா வெல்வோம் மட்டும் சொல்றீங்க. கேள்வி கூட்டணி பற்றியது. கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் தான். நாங்க
எங்களோட எங்க தலைமை வந்து தெளிவான நேரத்தில் சரியான நேரத்தில் முடிவு அறிவிக்கும். எங்களோட நிறைய கட்சி சேர போறாங்க. தெளிவான தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி நாங்கள் கூட்டணி அமைப்போம். மாநில கட்சிகள் மட்டும் தான் இருக்காரு. நன்றி. நிறைவு செய்யலாம். இதுல வந்து நிறைய பொதுவா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இன்னும் கூட்டணி வழி பிறந்தது மாதிரி தெரியல. நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல பேசலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். கேட்டும் பரவட்டும்.